மாற்ற விரும்புகிறார். எப்படியாவது மனுஷனை தம் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும், அவனை பாவத்திலிருந்து இழுத்துக் கொள்ள வேண்டும், நரகத்திலிருந்து இழுத்துக் கொள்ள வேண்டும், சமாதானத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். அன்பாய் துடிக்கிறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்காத உங்களுடைய இருதயம் இந்த மதிய வேலைகளை இடம் கொடுக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுப்பீரானால் உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் நித்திய மோட்சத்திலே சேர்ப்பார். உமக்கென்று ஒரு நெல் வழியில் அவர் நடத்த விரும்புகிறார். வேதம் இப்படியாய் சொல்லுது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிதாவிடம் என்றால் பரலோக ராஜ்யம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அநேகர் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறான். எங்க சொந்தக்காரர்களை பார்க்கல, மற்றவர்கள் எங்களுக்கு பார்க்கல, நாங்கள் ஏழையா இருக்கிறதுனால, நாங்கள் இல்லாதப்பட்டதுனால எங்களை கேவலமா பார்க்கிறாங்க, எங்களை ஒதுக்கி வச்சிடறாங்க நீங்க நினைக்கலாம். ஆண்டவராக இயேசு உங்களை ஒதுக்கி வைக்கவில்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். வேதம் அப்படியா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் கிறிஸ்து